We have our esteemed guest who is going to talk about portfolio building and all these things. I thought I'll take 5 minutes to, I normally do this, I think like few of you are here already. So 5 minutes to plant some idea in your mind, which is very important as far as I am concerned. Last time நான் strategy பற்றி பேசினேன், அதுக்கப்புறம் ஒரு நாள் storytelling பற்றி பேசியிருந்தேன். Before I proceed, I just want to ask you a question. Let us keep this a little interactive. It's only 5 minutes, but still you guys can answer. When I say the word creativity, what comes to your mind? Could be anything. Problem solving. Super. Design. கிரியேட்டிவிட்டினா நம்ம நிறைய பேர் வந்து ஆர்டிஸ்டிக் ஏஸ்தட்டிக்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம முன்னாடியே வந்து ரைட்டர்ஸ் தான் கிரியேட்டர்ஸ், ஸ்கல்ப்டர்ஸ் தான் கிரியேட்டிவ் பீப்புள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கிரியேட்டிவிட்டி இஸ் தேர் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் லைஃப். பிஸ்னஸ்க்கு அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது. கிரியேட்டிவ் திங்கர்ஸ் ஆர் த நீட் ஆஃப் த ஆர் டுடே. Because especially today where AI is going to do a lot of other generic stuff. Creativity மட்டும் AI-னால பண்ண முடியாது. Your imagination is going to give you a very, very good career. So creative thinkers or problem solvers, exactly or அந்த word சொல்லிட்டாரு. So if you want to really grow up in your career, you have to grow that muscle also. See, some forms of creativity, writing, drawing, sculpting, இதெல்லாம் born gifts. இது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, அது நேச்சுரலாக வந்துடும். மியூசிக்ஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் நீங்கள் எவ்வளோ ப்ளே பண்ணாலும் ஒரு சைல்டு ப்ராடிஜியை வந்து அவங்க ப்ளே பண்ண ஆரம்பித்து சின்ன வயசுலேருந்தே வராங்களோ அந்த டேலண்ட் உங்களுக்கு வராது. இதெல்லாமே கிஃப்ட்ஸ். இது வில் ஃபர்கெட் தட். கிரியேட்டிவ் திங்கிங் கேன் பி லேர்ன்ட். அதுக்கு சில ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, சில டாட்ஸ் கனெக்ட் பண்ணணும். கிரியேட்டிவ் திங்கிங் இஸ் about looking at the problem in a way that others don't see it and coming out of the solution with others will not think. கொஞ்சம் thinking out of the box. For instance, I just give you an example. ஒரு பிராண்ட் டேட்டா தான் நான் இன்றைக்கி வேர்ல்டில் மூவ் பண்ணுற ஒரு ஆயில். பிஸ்னஸ் இஸ் ஆல் டன் ஆர் ரன் யூஸிங் டேட்டா. டேட்டா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பட் டேட்டாவை பேஸ் பண்ணி சில சொல்யூஷன்ஸ், ஹிஸ்டாரிக்கல் சொல்யூஷன்ஸ் இருக்குது. டேட்டானா இது இருக்குது நம்மக்கிட்ட. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு டீ பிராண்ட் இருக்குது. தே கம்மிங் டு நோ தட் early mornings இந்த டீ குடிக்கிறாங்க people. The age group is between 25 to 35. வின்டர் சீசனில் தான் நிறைய இதை கன்சியூம் பண்ணுறாங்க. ஆன்லைனில் தான் இதோட சேல் நிறைய இருக்குது. இது எப்படி நம்ம பிராண்ட் ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஜெனரிக் ஆன்சர் வந்து ஒரு ஆட் க்ரியேட் பண்ணலாம். ஒரு யங் கப்புள் வின்டர் சீசனில் அந்த டீயோட டேஸ்ட்டு, காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிறைய டேஸ்ட், ஆத்தென்டிக் டேஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்போது நம்ம நல்ல டேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஆன்லைனில் இதை சேல் பண்ணலாம். ஏன்னா ஆன்லைனில் தான் செல் ஆகுது அப்படிங்கிறது ஜெனரிக் திங்கிங். நம்ம யார்கிட்ட கேட்டாலுமே இதை சொல்லிடுவோம். But creative thinkers are very good in storytelling also. How you tell a story. Most of you guys are UX, but still storytelling is very, very important. How you explain your projects, how you explain your products when going to meeting a client or even your own company, your own presentation. So what will a creative thinker, konja out of the box, why should we do the same thing again and again? Why should we show the same thing? Data shows us this. Why not position this tea as something like a mental reset button for stressed millennials. இந்த டீ வந்து நம்ம குடிச்ச அந்த டேஸ்ட் காமிக்க வேண்டாம். அந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 seconds பாஸ் பண்ணிவிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீலிங்லேயே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியை விட்டு வெளியில் போகிற மாதிரி. ஏன் இந்த டீ அப்படி பொசிஷன் பண்ணக்கூடாது? இதுதான் க்ரியேட்டிவ் திங்கிங். ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இதுதான் டேட்டா, இந்த மாதிரிலாம் டீ இந்த பிராண்ட் எப்படி ப்ரமோட் பண்ணணும்னு நார்மலாக 99 out of 100 will say the ad. They come up with the poster which I told. No, ஒரு young couple டீயை டேஸ்ட் பண்ணி நல்லா குடிக்கிறாங்க, ஒரு ஆன்லைனில் இதை ப்ரமோட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. பட் that is what the other brands are doing. Creative thinking is looking at the problem in a different way and trying to come out with the solution in a very, very different way. And இது பெரிய டாபிக். நான் I just want to plant this idea in your mind. மேபி நான் இது ஒரு செமினாராகவே நான் இன்னொரு நாள் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்கள் இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2-3 things நான் சொல்கிறேன். Keep the problem always in your mind. You have a problem, it could be there related to UX or some other brand building and all these things. அது நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்கல்ல, அந்த டைம் மட்டும் அதை பற்றி நிறைய திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை மறந்துட்டிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். இன்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரைக்ஸ் அட் வெரி, வெரி அன்காமன் டைம்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க வேர் யூ வாண்ட் டு செல் அ ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் டு கஸ்டமர்ஸ். அந்த டைமில் நீங்கள் நிறைய திங்க் பண்ணுறீங்க, யூ நாட் கெட்டிங் அன் ஐடியா, இல்லைன்னா ஜெனரிக் ஐடியா வருது. அண்ட் யூ ஆர் suddenly you're seeing a documentary, casual இருக்கீங்க, but you keep this problem in the back of your mind. இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்டில் யூ பிளான்டட். ஒரு டாக்குமெண்ட்ரி, ஒரு மவுண்டன் கிளைம்பிங் பற்றி பார்த்துட்ருக்கீங்க. So where they are going to explain about mountaineering things and where they set up base camps. I don't know if you know this. பெரிய பெரிய கிளிஃப்ஸ்லாம் போகும்போது மிடில் கொஞ்சம் பேஸ் கேம்ப் செட் பண்ணி அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு
திரும்ப அவங்க டென்ஸ் மாதிரி போட்டுட்டு திரும்பவும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பீக்குக்கு போவாங்க. யூ see this base camp and think, why not position this financial product as a base camp? லைஃப்பில் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணுன்னா அங்கங்கே உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி தேவை. யூ கேனாட் கீப் கிளைம்பிங். ஒரு இடத்துல வந்து ஈவன் வென் வி பேஸ் கேம்போட இன்னொரு பர்பஸ் என்னென்னா நெக்ஸ்ட் வீக் போகும்போது கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம்னா திரும்ப அந்த கேம்புக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, இல்லைன்னா ரொம்ப பாட்டம் அங்கங்கே ஒரு பேஸ் கேம்ப் செட் பண்ணிகிட்டே போவாங்க அவங்க. ஒய் நாட் வி பொசிஷன் திஸ் ப்ராடக்ட் ஆஸ் த பேஸ் கேம்ப்? கெட் ஐடியா? நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து போகணும் அப்படின்ட்டு வரும்போது இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களோட பேஸ் கேம்பாக இருக்கும். only if you keep this problem in your mind at all times உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அந்த டைமில் மட்டும் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes or 1 hour அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இஃப் யூ கோ லுக் அட் அதர் திங்ஸ், மூவி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளமோட அவேர்னஸ் பேக் ஆஃப் த மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு ஆர்டிக்கல், ரேண்டம் ஆர்டிக்கல் சடனாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல்லேருந்து கிடைக்கும். இதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், இதுதான் க்ரியேட்டிவ் திங்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட், ஒரு புக்கே இருக்குது, ஐ டோன்ட் நோ இஃப் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட், பட் அந்த ஒரிஜினல்லேருந்து எடுத்தது தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஆஸ் ஈ செட், இட்ஸ் ஆல் லைக் ரீமிக்ஸஸ், நத்திங் இஸ் ஒரிஜினல் டுடே. ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட், கான்டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துக்கலாம், கான்டென்ட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ வென் இஃப் யூ ஹேவ் டு டூ இட், you really have to understand the idea behind creative thinking. Generic answers வேண்டாம், creative ஏதாவது ஒன்று create. This is not just to do with business, even for your life, creative thinking is very, very important. In the age of AI, this is going to be extremely important. So, I am not a creative thinker, I am not a creative person, அப்படிலாம் சொல்லி நீங்களே don't convince yourself. It's very simple. Consistent-ஆக நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க. ஈவன் டே டு டே ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு டெய்லி டிராஃபிக்கில் போகிறதுக்கு ஒரு 40-45 minutes ஆகுது, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், திங்க் பண்ணிகிட்டே இருங்க. வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு 3 minutes எப்படி சேவ் பண்ணலாம், ஒரு 4 minutes எப்படி சேவ் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டில் வேறு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்க. யூ ஆர் ட்ரைங் டு எக்ஸசைஸ் எவ்ரி டே, பட் யூ நாட் ஏபிள் டு ஃபைண்ட் டைம் ஆர் த மோட்டிவேஷன் டு டூ திஸ். என்ன பண்ணலாம் அதுக்கு? இதை ஒரு க்ரியேட்டிவாக இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? There are ways. People are doing it, and why not we do it also? Don't get swayed by a lot of data. Data is very, very important. And historical solutions are very important. நீங்கள் இன்னைக்கு கொடுக்குற சொல்யூஷன் 95% வந்து ஹிஸ்டாரிக்கல் சொல்யூஷன். ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க, அதை அப்படியே எடுத்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன பண்ணலாம், கார்ட்டை வந்து அபண்டன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா மேபி நம்ம ஹிஸ்டாரிக்கலாக என்ன பண்ணுவாங்களோ அது நீங்கள் எடுத்து இதை பண்ணலாம் சொல்ல போகிறீங்க. ஒரு மெடிடேஷன் ஆப், பீப்புள் ஆர் நாட் மெடிடேட்டிங் even though like they have downloaded the app and all, உங்ககிட்ட அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்டால் you will say like send reminders, create a streak, இது மாதிரி ஜெனரிக்காக சொல்ல போகிறீங்க. கேன் யூ டூ சம்திங் எல்ஸ்? க்ரியேட்டிவாக ஏதாவது திங்க் பண்ணலாமா, இதுக்கான சொல்யூஷன் வேறு என்னவாக இருக்க முடியும்? ஸோ ஆஸ்க் a lot of whys. why is this not happening? whyக்கு அப்புறமா தான் what, howலாம். whyயே ஒரு 4-5 whys போனோம். this why அப்படிங்கிறது, அதுக்கப்புறமா தான் what, how, whether and all these things. This will take you to the brand leader position. Alright, இது நீங்கள் ஒரு டிசைனராகவோ இல்லைனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மார்க்கெட்டராகவோ இருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில்ஸ் போதும். ஆட் ரன்னிங்ஸ், creating an interface, creating an UX wireframe and all these things, creating some social media posters, designing a digital marketing போதும். Creative thinking, looking at problems in a different way, trying to come out with solutions in a different way, that will only make you brand leaders. And failure rates, be prepared for that also. Creativity in the word it comes with risk. So calculated risk எடுக்கணும். When you are presenting your ideas to your clients or your boss in your company, 7 out of 10 will be rejected. Or even if you try, few will fail also. But அங்கே தான் உங்களுடைய growth இருக்கு. 3 will click. 7 out of 10 fail ஆகும்னா 3 will click. A different kind of an ideas that will build a solid reputation for you. ஸோ க்ரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னா இன்னும் கூட நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிங்க. இட் இஸ் ப்ராப்ளம் சால்விங், ஆனால் அது அவ்வளோ ஸ்ட்ரைட் லைன் கிடையாது. நீங்கள் நிறைய மைண்ட் ஓப்பனாக வச்சுக்கணும். கனெக்டிங் த டாட்ஸ், டெல்லிங் பெட்டர் ஸ்டோரிஸ், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் வில் ஹெல்ப் யூ லாட். ஸோ தட் இஸ் ஆல் ஃப்ரம் மை end. Like to invite our chief guest Prithiv today, Shravani will do the honors. Thank you all. Have a good session. So it's a pleasure to welcome you all today. Today's Visionary Voice session here at webdschool Ashok Nagar. We are thrilled to have with us an inspiring guest, Mr. Prithiv, founder and head of design at Cyanic with over 10 years of experience in the world of design. He is a designer, educator and mentor who has trained and guided over 3,000 aspiring designers through practical, career-focused sessions. At Cyanic, his designs and personal branding firm
He helps professionals and organizations build authentic digital identities that truly stand out. He also serves as a product lead at a blockchain-based real estate marketplace in Portugal and has lead UX initiative across multiple industries from real estate and healthcare to education and tech. Today he is here to share his insights on a topic every aspiring designer cares about, building a portfolio that's land's job. Let's give a warm round of applause and welcome Mr. Prithiv to the session. Hey everyone, good morning. So, எல்லாருக்கும் தமிழ் தெரியுமா இல்லை anyone has difficulty in தமிழ் இல்லை இங்கிலீஷ்? ஸோ நான் மோஸ்ட்லி லைக் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் சேர்ந்து தான் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் சம்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸ்ரவானி. அண்ட் ஹர்ஷாவோட தாட் அபவுட் கிரியேட்டிவ் திங்கிங் வாஸ் அ pretty good one, right? போர்ட்ஃபோலியோ என்னது நினைக்கிறீங்க? What do you think of portfolio? It's an evidence that you claim that is skill that you have. சூப்பர், ஓகே, நைஸ். வேறு என்ன? கமான், போர்ட்ஃபோலியோங்கிற வார்த்தை கண்டிப்பாக நீங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சதுலேருந்து கேட்டு வந்துருப்பீங்க. Showcasing your best works. பெஸ்ட் ஒர்க், எஸ் சார், எஸ், அக்ரீட். ஸோ என்னெல்லாம் இருக்கும் போர்ட்ஃபோலியோவில்? வி ஆல் பிரேக் இட் டவுன். என்னெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒர்க்ஸ், ஓகே. எப்படி இருக்கும்? ஜஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணதை மட்டும் போடுவோமா? எப்படி? பெஸ்ட் ஒர்க்ஸ், ஓகே, நைஸ். அப்புறம் வேறு என்ன? ஸ்டார்ட் டு எண்ட், ஓகே, நைஸ். எஸ், தட் சம்ஸ் அப் போர்ட்ஃபோலியோ, ரைட்? ஸோ போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது இட்ஸ் ப்ரூஃப் ஆஃப் ஒர்க். நீங்கள் இதை பண்ணியிருக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரூஃப், ஓகே. ஸோ எனி ஒன் கேன் கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ. ஆனால் இப்போ ஒரு கம்பெனி பார்த்துட்டு வாவ் திஸ் கேண்டிடேட் இஸ் குட், ஐ வாண்ட் கனெக்ட் வித் ஹிம், அந்த தாட்டை கொண்டு வர போர்ட்ஃபோலியோ தான் யூல் கெட் அ ஜாப், ஓகே. போர்ட்ஃபோலியோ எதில் இதெல்லாம் பண்ணலாம்? தெர் ஆர் மல்டிபிள் மீடியம்ஸ் ரைட் நவ். எதில் இதெல்லாம் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோஸ்? பிஹான்ஸ், ஓகே. வேறு என்ன இருக்குது? ட்ரிபிள், ஓகே. பிஹான்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஆர் குவைட் சிமிலர்ல. எஸ், போத், எஸ். வேறு என்ன? பிஹான்ஸ் அண்ட் ட்ரிபிள் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. வேறு என்னென்ன இருக்குது? நோஷன், ஃப்ரேமர், எஸ். ஃபிக்மா, எஸ், ஃபிக்மாலையும் பண்ணலாம். சாரி, எக்ஸ்டி, இது அடோப் எக்ஸ்டி. அடோப் எக்ஸ்டி இஸ் நோ இஸ் இன் கிரேவியார்டு, இப்போதைக்கு அது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் டூல்ஸ். ஸோ இட்ஸ் மோர் லைக், இப்போது நான் ஜென்ரலாக வந்து ட்ரிபிள் அண்ட் பிஹான்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இட்ஸ் நாட் சம்திங் லைக் இட் ஷுடன் பி டன். ஏன் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்னா அதில் வந்து நம்மளை பற்றி சொல்ல, நம்ம ஒர்க்கை பற்றி மட்டும்தான் சொல்லும். யூ கான்ட் டாக் அபவுட் யோர் செல்ஃப் ஆர் யூ டோன்ட் ஹேவ் த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் டு ஆட் ஆன். ஆனால் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு லைக் புட் சம்திங் அரவுண்ட் யோர் செல்ஃப், லைக் ஹூ ஆர் யூ, அதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் ஐ ஹேவன்ட் ஃபவுண்ட் எனி ட்ரிபிள் ஆர் பிஹான்ஸ் போர்ட்ஃபோலியோஸ் வேர் தி டாக் அபவுட் த கிரியேட்டர். இட் வில் பி ஜஸ்ட் அபவுட் லைக் அ ஒர்க், ஒரு சோஷியல் மீடியா ஃபார் யோர் ஒர்க்குங்கிற மாதிரி இருக்கும். I generally prefer having a very minimal or Notion type of website. It could be like very basic, but ஆனால் இப்போ நான் ஒருத்தனோட ஒர்க் பார்க்குறேன்னா அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் டிசைனரை பார்க்குறேன்னா எனக்கு ஒர்க் தெரிஞ்சால் மட்டும் போகிறேன். ஐ டோன்ட் ஹேவ் டு நோ அபவுட் ஹிம். நான் வந்து ஜஸ்ட் எனக்கு இந்த ஒர்க் தேவை, இது உன்னால் பண்ண முடியுமான்னு மட்டும்தான் எனக்கு தெரியணும், ஓகே. பிகாஸ் ஐம் கோனா கிவ் எவ்ரி திங், ஐம் கோனா பே, ஐம் கோனா கெட் த ஒர்க். பட் இஃப் ஐம் கோனா ஒர்க் வித் ஹிம், ஒரு ஜாபில் பல வருஷம் அவனோட ஒர்க் பண்ண போகிறேன், லெட் இட் பி கான்ட்ராக்ட், லெட் இட் பி லைக் 6 months or 1 year or லைக் எத்தனை வருஷம் வேணால் இருக்கலாம். ஸோ அப்போ நான் வாண்ட் நோ ஹிம் ஆஸ் அ பர்சன், ரைட்? ஸோ அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதனால தான் இப்போ பார்த்தீங்கனாலே போர்ட்ஃபோலியோனால தி புட் ஆன் அ வெப்சைட், அண்ட் வெப்சைட் இஸ் அ பெயின் ஃபார் எனி டிசைனர். பில்டிங் அ வெப்சைட் இஸ் அ பெயின். ஏன்னா ஐ ஆல்சோ பீன் தேர், இட் இஸ் அ பெயின். பட் ஆனால் வந்து இப்போ நோஷன்லேயே வெப்சைட் பண்ணலாம். எத்தனை பேர் தெரியும் நோஷனில் வெப்சைட் பண்ணலான்ட்டு? நோஷன் டூல் தெரியுமா எல்லாருக்கும்? ஜஸ்ட் அ பேசிக் நோட் டேக்கிங் டூல். ஆனால் அதுலேயுமே நீங்கள் ஒரு வெப்சைட்டை கம்ப்ளீட்டாகவே க்ரியேட் பண்ணலாம் வித் கிளிக்ஸ் அண்ட் எவ்ரி திங் வித் யுவர் போர்ட்ஃபோலியோ அண்ட் ஸ்டஃப். ஐ டூ ஹேவ் மை ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நோஷனில் தான் பண்ணேன். இட் காட் மீ அ ஜாப் இன் நிசான், ஓகே, 4 years பேக். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ன மீடியமில் பண்ணுறீங்கன்ட்டு இல்லை, அதில் எப்படி காமிக்கிறீங்க, என்ன மாதிரி போடுறீங்கன்னு தான் முக்கியம், ஓகே. அதில் ட்ரிபிள், பிஹான்ஸ், எவ்ரி திங் கேன் பி பார்ட் ஆஃப் இட். பட் பீப்புள் ஷுட் நோ அபவுட் யூ. ஹூ ஆர் யூ, வாட் ஆர் யூ, what is your, எது உங்களுக்கு பிடிக்கும், what is your interest in everything. Those things are really important when it comes to a portfolio. And இப்போ வந்து ஒரு நல்ல பயங்கரமான போர்ட்ஃபோலியோ இருக்குது. Do you think all the companies will give him a job? Like let's say best portfolio ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்க, கூகுள், மெட்டா, இந்த மீன் லைக்
லிங்க்டின் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறாங்க tier 1 கம்பெனிஸ்க்கு. Do you think all the companies would give him a job? Yeah. Depends on what company that he worked before. இல்லை let's say he's a fresher. Creativity. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க சொல்கிறீங்களா? ஓகே, வேறு என்னவா இருக்கும்? Why do you think all the companies would give him an interview or only few companies would give him an interview? And if so, why? சொல்லுங்க, you can உங்களுக்கு தோன்ற சொல்லலாம், whatever goes on your head. கம்பெனியோட நீட்ஸ் பொறுத்து. Yeah, of course. Yes, நீட்ஸை பொறுத்து இருக்கலாம். வேற என்ன? கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அந்த போர்ட்ஃபோலியோ மேட்ச் ஆகுது. Yes, agreed. Yes, correct. வேற என்ன? ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது இஸ் மோர் லைக் அ பேசிக் க்ரைட்டீரியா அப்போ அது ஆக்சுவலி. ஏன்னா அதுதான் அவங்க ப்ரொஃபைலாக இப்போ லெட் இட் பி எனி டிசைனர் அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அது மேபி லைக் எப்படி அவங்க வந்து போர்ட்ரே பண்ணியிருக்கிறாங்கன்னு வேணால் மைட் டிஃபர். சொல்லுங்கப்பா. அபவுட் தெம்செல். ஓகே, யா, டு அ சர்டன் பாயிண்ட். ஸோ ட்ரூ, லைக் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் போர்ட்ஃபோலியோ பண்ணியிருந்தாலுமே நீங்கள் ஒரு 1000 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 1000 கம்பெனி உங்களுக்கு கூடாது. அவனுக்கு என்ன நீட் இருக்குதோ அந்த டீமுக்கு என்ன வைப்பில் இருக்கிறாங்களோ அந்த வைப்புக்கு நீங்கள் செட் ஆனால் தான் தே வில் கால் யூ. பெஸ்ட் கேண்டிடேட் கூகுள் அண்ட் மெட்டாக்கு அப்ளை பண்ணாலுமே ரெண்டுமே கூட மாட்டாங்க இன்டர்வியூக்கு. ஏன்னா ரெண்டு பிராண்டுமே ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் பிராண்டிங் அண்ட் தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஒர்க் கல்ச்சர். ஓகே, ஸோ அண்ட் ரெண்டுத்துலேயுமே பல டீம்ஸ் இருக்குது, இன்டர்னல் டீம்ஸ். அண்ட் சில டீம் வந்து ரொம்ப கோராக இருக்கும், லைக் ஸ்பெஷலிஸ்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க. சில டீம் ஜென்ரலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன நீடு இருக்குதோ அவங்களுக்கு அவங்களோட டீம் கல்ச்சருக்கு இந்த பர்சன் செட் ஆவானா அப்போ தான் இன்டர்வியூக்கே கூப்பிடுவாங்க. தென் only you get an interview. And most of the time when you are called for interview you already done 70% of the job. Which 30% is about like you are proving them that you have the caliber, you have the essence to be part of them. அவ்வளோதான். இன்டர்வியூ கூப்பிட்டாலே மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் இஸ் டன். ஏன்னா உங்களோட ஒர்க் பார்த்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ உங்களோட எல்லாத்தையும் பார்த்துட்டு they think that you might be a choice. ஸோ அங்கே போய் ப்ரூவ் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஆனால் அவங்களை கூப்பிட்டு வைக்கிறது இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஏன்னா இப்போதைக்கு வந்து யூ ஹேவ் அரவுண்ட் லைக் இப்போது முன்னாடியோட 300% அப்ளிகேஷன்ஸ் ஹேவ் இம்ப்ரூவ்ட். இப்போது 10 வர இடத்துல 30 இல்லை 50 அப்ளிகேஷன்ஸ் வருது. இப்போ UIUX நீங்கள் லிங்க்டின்லேயே பார்த்தாலுமே சாலிடாக 1000 அப்ளிகேஷன்ஸ் வரும் எனி ப்ரொஃபைல். ஸோ அப்படி இருக்கும்போது how do you think you can stand out? Your portfolio is going to be the only key. Okay, how you going to make sure that people are going to look into your work and feel okay, why can't we give a shot to this person? அப்படி தான் நினைக்க போகிறாங்க. ஸோ what do you think about it? எப்படி என்ன மாதிரி வேரியேஷன்ஸ் தரலாம் இதில் as in your portfolio? So everyone like let's say like everyone is doing a website, உங்களோட ஒர்க்கை காமிக்கிறீங்க. how do you think, or let's say like ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்துக்கலாமே. ஸோ எத்தனை பேர் கிராஃபிக் டிசைன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே? நீங்கள் மட்டும்தானா? 2 பேரா? 2 பேர் இருக்கிறீங்க. ஓகே, கிரேட். உங்களோட ஒர்க்ஸ் எப்படி காமிப்பீங்க? ஸோ எப்படி காமிப்போனா இட் மைட் நாட் பி ரியலி டைரக்ட். இப்போ வந்து இம்பேக்ட், எனி டிசைனர் வாண்ட் டு ஷோ த இம்பேக்ட். இஃப் யூ ஆர் unable to show the impact இட்ஸ் gonna be 10-11 ஆகிடும், ஈஸி ஆகிடும். ஓகே, இம்பேக்ட் எப்படி காமிக்கணும்? லெட் பி இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃபிக் டிசைன் எடுத்துக்கிட்டாலுமே சோஷியல் மீடியாவில் போடுறீங்க, எத்தனை லைக்ஸ் வருது, எவ்வளோ சேல்ஸ் வருது. ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் கோட் பி வெரி நீங்கள் டீப் டைவ் பண்ணி டீமோட ஒர்க் பண்ணி தான் எடுக்க முடியும். ஆனால் எடுத்தால் தட்ஸ் த இம்பேக்ட் யோர் க்ரியேட்டிவ் ஹஸ் கம் அப் வித். இதுவே UIUX பேஸ் பண்ணி நம்ம இம்பேக்ட் பற்றி பேசும்போது ஜென்ரலாக இட் குட் பி மோர் ஆஃப் லைக் நான் என்னோட டிசைனை வச்சு ஐ இம்ப்ரூவ் தி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஆனால் தட் இஸ் நாட் த வே டு புட் அப். யூ ஷுட் டாக் நம்பர்ஸ். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ண டிசைனில் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆச்சு, அப்படி இல்லை நீங்கள் பண்ண டிசைனில் எந்த அளவுக்கு உங்களால் க்ரோத் கொடுக்க முடிஞ்சது, பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் புட் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட், தட் மேட்டர்ஸ் அ லாட். டாக்குமெண்ட் பண்ணுறீங்களா? இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. நோ ஒன் டஸ் இட் டு பி ஃப்ராங்க். பட் யூ கைஸ் ஹாவ் டு டாக்குமெண்ட் இட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் எவர் டிசைனர் யூ ஆர். என்ன நீஷாக இருந்தாலும் சரி, யூ ஹவ் டு டாக்குமெண்ட் யுவர் ஒர்க். ஏன்னா மேனேஜ்மெண்ட் பார்க்குறாங்களே, those people you're getting into a really huge company and management staff are going to look at like they have done nothing. Output might be really simple. Okay, and the simplified on output kondu varthu you guys might have worked for years.
ஓகே, இல்லை மந்த்ஸ் ஆர் வீக்ஸ், வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டாக்குமெண்ட் யுவர் டே இன் அண்ட் டே அவுட். இப்போ கோர்ஸ்லையுமே தட் ஹாஸ் டு பி டன். ஏன்னா இப்போ டாபிக் நடத்துகிறாங்கன்னா அந்த டாபிக் யூ வில் பி டூயிங் சம் அசைன்மெண்ட் ஆர் ஒர்க் அரவுண்ட் இட். கண்டிப்பாக they would have given you either the classroom assignment or a weekly assignment or it's a whole project assignment இருக்கும். You have to document it. நம்ம எஜுகேஷன் சிஸ்டமில் என்ன ஒரு பிரச்சனைனா, டாக்குமெண்டேஷன் இஸ் நாட் கன்சிடர் as பார்ட் ஆஃப் இட். ஓகே, ஏன்னா இன்னுமே வந்து ஸ்கூலில் வந்து நீங்கள் ஏதாச்சும் வந்து இன்ட்ரீகிங்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்டால் they try to shut you off and உட்காருக்கு போதும் உனக்கு தெரியாதுங்கிற போது அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கல்ச்சர். ஓகே, அப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குது, ஈவன் இன் காலேஜ். unless or until you work in a thesis. Okay, so which means like we are not allowed to question things, but you question things and taking it down, your research is what is going to make you a better designer. Okay, it's not a regular practice, but you have to start documenting. I personally use Notion. I use Notion. Notion is a very simple software. I put on dates and அதில் என்ன போடுறோம், just random. Let it be simple, let it be like நான் ஒரு டிஸ்கஸ் பண்ணேன், ஆர் நான் வந்து ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணேன், இன்டர்வியூ வென்ட் வெல், டென்ட் கோ வெல், ஆர் ரெக்கார்டிங்ஸ் வந்து அதையும் போடுறது, இல்லை ஃபோட்டோஸ் வந்து அதை போடுறது. இட் குட் பி ஆஃப் எனி திங். ஏன்னா யூ டூயிங் எ கோர்ஸ் ஃபார் 6 months, அட்லீஸ்ட் 6 months. அப்படி இருக்கும்போது உங்கள் போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது போர்ட்ஃபோலியோ நீங்கள் எல்லாத்தையும் போடணுன்னா ஒரே நாளில் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு போட முடியாது. ஓகே, நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்கன்னு நினச்சிக்கலாம், எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்ட்டு. பட் ஐ பெட் கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் எ ஹியூமன். No one is trained in memory for sure. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரெயின் பண்ண போகிறது, ட்ரெயின் பண்ணாலும் நம்பர்ஸில் பெஸ்ட்டாக இருப்பாங்க. பட் தீஸ் திங்ஸ் ஹேவ் அ லாட் ஆஃப் டேட்டா. ஸோ அதனால் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, டே ஒன்லேருந்தே வாட் எவர் தே டீச், வாட் எவர் யூ கைஸ் டூ, லெட் இட் பி அ சின்ன ஆக்டிவிட்டி, லெட் இட் பி ஹியூஜ் ஆக்டிவிட்டி, லெட் இட் பி ஜஸ்ட் ஒரு வெப்சைட்டை யூ ஆர் கோயிங் த்ரூ ஃபார் அ பேசிக் ஆடிட். ஸோ லெட் இட் பி நீங்கள் வந்து நிறைய க்ரியேட்டிவ்ஸை யூ ஆர் ஜஸ்ட் ரீடிங் இட் அவுட், என்னென்ன லாங்குவேஜில் இருக்குது, என்னென்ன இம்பாக்ட் பண்ணுதுன்ட்டு. தோஸ் திங்ஸ் ஆர் ஆல்சோ research need to be captured. Okay, portfolioங்கிறது ஒரு end product. ஆனால் how do you get there is the whole spectrum. Okay, ஏன்னா டேட்டா இல்லைனா you can't come up with a case study. டேட்டானா என்னென்னா நீங்கள் டெய்லி பண்ணுறீங்களா, அந்த ரிசர்ச் இல்லைனா you can't come up with a case study. நீங்கள் end product மட்டும் போடுறீங்கன்னா it's not gonna fetch you a job or it's not gonna fetch you any interesting thing to talk about. பட் ஆனால் நீங்கள் ஒரு ப்ராசஸை போடுறீங்க, what are the process you went through to come up with a beautiful outcome, that should be part of your case study in your portfolio. You can never finish it. I'm not saying like incomplete portfolio சொல்லலை நான். இப்போ நீங்கள் ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணி முடிச்சிட்டிங்க, 3 கேஸ் ஸ்டடி போட்டுட்டீங்க, நீங்கள் முடிச்சிட்டாலுமே இட்ஸ் நெவர் டன். போர்ட்ஃபோலியோ இஸ் ஆல்வேஸ் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஏன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னால், இன்றைக்கி நீங்கள் வந்து கேஸ் ஸ்டடி 2 கேஸ் ஸ்டடி முடிச்சிட்டிங்க, போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஓகே, 2 years down the line, Are you the same guy who did those portfolios and case studies? You are never the same. Even like months apart, weeks apart, you're not going to be the same. Perspective மாறப்போகுது, உங்களோட டிசைன் தாட் மாறப்போகுது, நீங்கள் வந்து கரெக்டாக நினச்சது தப்பாக இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இட் இஸ் அ பெயின். ஓகே, பட் தட்ஸ் ஹவ் யூ கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். திடீர்னு நீங்கள் உட்காந்துட்டு உங்களோட 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஆர் லைக் 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இடத்துல போட முடியாது. unless or until you have a database. ஓகே, now ஏஐஸ் இருக்குது, எல்லாமே இன் பிளேஸ். பட் அதுக்கு தரத்துக்குமே அதை யூஸ் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு டேட்டா தேவை. அது விச் யூ நீட் டு கிரியேட் ஒன் வே ஆர் தி அதர். ஓகே, இது ஒரு ப்ராக்டிஸாக ஆக்குனீங்கன்னா யோர் ஃபியூச்சர் வில் பி கிரேட். ஏன்னா வந்து ஐ ஹவ் ஒர்க்ட் இன் லைக் கார்பரேட்ஸ் அண்ட் B2B சர்வீசஸ். அங்கே வந்து பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் டிசைனர்ஸ். டிசைனர் எவனோ தருப்பான், நான் ப்ரிசைஸாக ஐ வாஸ் இன் UI/UX அங்கே. ஸோ இந்த பையன் லைன் போட்டு தான் தருவான், லைன் டப்பாக போட்டு தருவான்னு மட்டும் தான் தெரியும். பட் ஆனால் டிசைனிங் தான் தெரியும், வாட் ஆர் த ஒர்க்ஸ் கெட்ஸ் இன் டு இட். இட்ஸ் ஈஸியர் டு எனி ஒன் டு சே லைக் இவங்க எதுவுமே பண்ணலான்ட்டு. எதுவுமே பண்ணல சொல்லும் போது ஐ ஹேவ் டேட்டா இருக்கும்போது ஐ குட் ஷேர் தோஸ் டேட்டா வித். இவ்வளோ ரிசர்ச் போட்டு இவ்வளோ பேர் கனெக்ட் பண்ணால் இதெல்லாம் தான் அவுட்புட் வந்துச்சு, இவ்வளோ ஐட்ரேஷன் நடந்தது, ஸோ இதுதான் ஒருத்தங்க அப்ரூவ் பண்ணாங்க, ஸோ உங்களுக்கு இஷ்யூனா அவங்களை ரீச் அப் பண்ணுங்கிற அளவுக்கு நமக்கு டேட்டா இருக்கணும். சரி, இப்போ கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்கும் டிசைன் புரியும் சொல்ல முடியாது. ஓகே, போர்ட்ஃபோலியோ இஸ் கோனா பி மோர் ஆஃப் யோர் த வே யூ ப்ரெசென்ட் யோர். உங்கள் போர்ட்ஃபோலியோ பார்த்து தே கோனா ஜட்ஜ். சிம்பிளாக சொல்லணும், இவங்க வந்து will they be able to do the job that we have over here or not, அதுக்கேற்ற மாதிரி தெளிவாக இருக்கணும். போர்ட்ஃபோலியோ should be done with one single intention, grabbing attention. இப்போ வந்து யாராச்சும் உங்களோட போர்ட்ஃபோலியோ பார்க்குறாங்கன்னா உங்களோட யூஸர் இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு புரிய போகிறது இல்லை. they just gonna scroll it away. Okay, but let's say like they are recruiters who are looking out for a certain specialist like you are na, it should grab their attention.
ஓகே, which means you also have to research on யாருக்காக பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்கட்டு. யாருக்காக பண்ணுறோங்கிற மாதிரி பார்த்தா கம்பெனிஸ்னு ஒரு ஆர் ரெக்ரூட்டர்ஸ்னு ஒரு டேர்ம் வச்சுப்போமா. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா ரெக்ரூட்டர்ஸ் எல்லா பிராண்டுமே ஒரே மாதிரி ஆளுக்கு தான் பார்க்குறாங்களா? ஸோ வாட் டு யூ திங்க்? எல்லாருமே ஒரே மாதிரியான போர்ட்ஃபோலியோ தான் பார்ப்பாங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து லெட் இட் பி கூகுள், மைக்ரோசாஃப்ட் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க போர்ட்ஃபோலியோவில் வே தே ப்ரெசென்டடாக இருக்கும், ஒரு மாதிரி பேட்டர்ன் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்போ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் கம்பெனி இருக்குது, இல்லை இந்த கம்பெனி பிளேஸ் ஆகணுங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் வாட் சார்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, வாட் கைண்ட் ஆஃப் தீஸ் திங்ஸ் காட் செலக்டட் ஆர் கேவ் தெம் தி இன்டர்வியூ. இது தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவை உங்களோட போர்ட்ஃபோலியோவில் உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் கம்பெனின்னு இருக்கலாம், இல்லை சம்மன் வாண்ட்ஸ் டு ஹேவ் அ ஸ்டார்ட் தர் ஓன் கம்பெனியாக இருக்கலாம், இல்லாட்டி ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோ வேறு வேறு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி ஆடியன்ஸ் மாறுது? எல்லாத்துலேயும் ஒர்க் தான் போட போகிறோங்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின். எல்லாத்துலேயும் ஒர்க் தான் போட போகிறேன், ஏன் ஆடியன்ஸ் மாறுறேன் எனக்கு என்னங்கிற மாதிரி இருக்கலாம். ஃப்ரீலான்சர் என்ன பார்ப்பாங்கன்னா, ஃப்ரீலான்சர் இப்போ நான் வந்து நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கிறீங்க, நான் கிளைண்ட்டாக இருக்கிறேன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஐ ஜஸ்ட் லுக் அட் தி எண்ட் ப்ராடக்ட். எனக்கு ப்ராசஸை பற்றி கவலை கிடையாது, எனக்கு அவுட்புட் கரெக்டாக வருமா, நான் தர காசுக்கு எனக்கு அவுட்புட் வருமா தான் யோசிப்பேன். இதுவே ரெக்ரூட்டர் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ரெக்ரூட்டர் வாண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் இம்பேக்ட் திஸ் கை ஹேஸ். இவங்களோட ப்ராசஸ் என்ன, அந்த வே ஆஃப் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா, அதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து சில கம்பெனிஸ் வந்து உங்களோட ப்ராசஸ் வந்து டோட்டலாக எக்ஸென்ட்ரிக் ஆகுது, விச் மீன்ஸ் லைக் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெகுலராக இல்லை ரொம்ப ஆடாக இருக்குது. தே மைட் வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் யூ, பிகாஸ் அவங்க அந்த மாதிரி பிராண்டாக இருக்கலாம். அதர் பிராண்ட்ஸ் மைட் நாட் லைக் இட். எனக்கு வந்து பை த புக்ஸ் போகிறவங்க தான் வேணும்னு இருக்கலாம். ஸோ போர்ட்ஃபோலியோ ஷுட் ரிஃப்ளெக்ட் யூ, அண்ட் ரிஃப்ளெக்டிங் யூ மீன்ஸ் நீங்கள் என்னவா இருக்கிறீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ இருந்தால் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு லிவ் இன் த brand you're going to work with for years. இப்போ சப்போஸ் லெட்ஸ் சே லைக் யூ ஆர் அ வெரி காம் பர்சன், உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப வைப்ரண்ட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்ப வெப்3 டைப்பில் இருக்குது, ரொம்ப யோவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தே கோன் எக்ஸ்பெக்ட். அண்ட் இப்போ பிளாக் செயின் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி ஆள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் நீங்கள் அந்த மாதிரியான பர்சன் இல்லைன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஷுடன்ட் பி லைக் தட். ஓகே, ஏன்னா போர்ட்ஃபோலியோ வச்சு தான் ஓகே இவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க, தே மைட் பி வெரி மினிமலிஸ்டிக் பர்சன், தே மைட் டூ திஸ் தட்ங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருப்பாங்க. அந்த தாட் சிங்க் ஆனால் தான் தே கோன் கால் யூ ஃபார் இன்டர்வியூ. பிகாஸ் லெட்ஸ் சே லைக் என்னோட கம்பெனியில் வந்து ரொம்ப வந்து வயசானவங்களாம் இருக்கிறாங்க, தே ஆர் பிரிட்டி மச் ஓல்ட் ஸ்கூலுங்கும் போது நான் எடுக்கிற கேண்டிடேட்டும் ஓல்ட் ஸ்கூலில் புரிஞ்சவனாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். இப்போ என்னோட கம்பெனி ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, லெஸ் தென் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கிறாங்க, ஃப்ரெஷர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஐ நீட் நியூ பிளட், எனக்கு ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கணுங்க, அந்த மாதிரி ஆளை தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ வாட் எவர் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஆர், அதுக்கு ரிலவெண்ட்டான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணும். ஸோ அண்ட் மோர் ஓவர் அந்த டைப் ஆஃப் கம்பெனிஸ் தான் கோன் கிவ் யூ அ ஜாப் ஆஸ் வெல். ஓகே, ஸோ தட் வே யூ குட் ரிலேட், அண்ட் நீங்கள் போகும்போது இட் பி லெஸ் சர்ப்ரைஸ் ஃபார் தெம் ஆஸ் வெல். பிகாஸ் உங்களோட ஒர்க் கேன் பி டிஃப்ரெண்ட், த பர்சன் கேன் பி டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் சார்ட் ஆஃப் கல்ச்சர் த பிராண்ட் ஹேஸ். ஓகே, எல்லா கம்பெனிலையும் நீங்கள் வந்து மேபி த ஃபர்ஸ்ட் ஜாப் கேன் பி வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், லைக் ஐ ஜஸ்ட் நீட் அ ஜாப் டு கெட் அ டைட்டில். ஃபர்ஸ்ட் ஜாப் அப்படி இருக்கலாம். பட் அதுக்கு அடுத்து போகும்போது யூ கேன் மேக் எ சாய்ஸ் ஆன் கெட்டிங் இன் டு அ பெட்டர் கம்பெனி வித் அ ரியலி குட் பே, வேர் உங்களோட ஈகோ சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் இன் டு அ டாக்ஸிக் என்விரான்மெண்ட். ஓகே, ஆனால் எல்லாருக்குமே டாக்ஸிக்காக இருக்குமா இல்லை, சில பேருக்கு அது வந்து ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கலாம். தே மைட் காட் யூஸ் டு இட், அதில் அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் நடக்கலாம். பட் எல்லாருக்கும் அது நல்லா இருக்குமா தெரியாது. ஸோ you have to do your research once you apply for a company.